Hey everyone, welcome back. I am Prabhak, that IT Anna. Welcome to the world of data engineering fundamentals part 2, data representation and formats. இந்த வீடியோவில் நம்ம டேட்டாவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், என்னென்ன ஃபார்மேட் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். Without further ado, let's get into the video. போன பார்ட்டில் டேட்டானா என்ன, அது எப்படி விஸ்டமாக மாறுது, அதில் என்னென்ன மாதிரியான டைப் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். அதோட மட்டும் இல்லாமல் டேட்டா கலெக்ஷன் மெத்தடை பொறுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி டேட்டானா என்ன, செகண்ட் பார்ட்டி டேட்டானா என்ன, தேர்ட் பார்ட்டி டேட்டானா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சரி, இப்படி கலெக்ட் பண்ண டேட்டாவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, என்ன ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், கம்ப்யூட்டர் மெமரியில் நம்ம எதை ஸ்டோர் பண்ணாலும் அது 0 and 1 தான் ஸ்டோர் ஆகும். நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் நம்ம அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம ப்ராசஸ் பண்ணணும். இப்போ இந்த 0 and 1 நம்ம பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஐதர் இட் இஸ் a 0 or 1. இந்த மாதிரி 8 பிட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு பைட். இந்த பைட் அப்படிங்கிறத நம்ம என்ன மாதிரியான சிஸ்டம் யூஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்றோங்கிறத பேஸ் பண்ணி அதனோட அவுட்புட் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை எடுத்துக்கோங்க. இந்த நம்பரை நான் இன்டீஜரா ரெப்ரசென்ட் பண்ணனா இட் கிவ்ஸ் 45 as itself. இதுவே நான் ஆஸ்கியா நான் ப்ராசஸ் பண்றேன் அப்படின்னா இட் கிவ்ஸ் a hyphen. இல்லை நான் இதை ஒரு பிக்சலாக நான் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னா இட் கிவ்ஸ் மீ அ கிரே கலர் பிக்சல். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த நம்பரை இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்கோடிங். பட் இதில் பெரிய பிரச்சனை இருக்குது. நான் ஒரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவேன், நீங்கள் ஒரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க. ஆனால் ரிசல்ட் வேறு வேறு மாதிரி இருக்கும். இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தது தான் ASCII மெத்தட். பட் இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இது இங்கிலீஷ் லாங்குவேஜை மட்டும்தான் இனிஷியலாக சப்போர்ட் பண்ணுச்சு. பட் வேர்ல்டில் இங்கிலீஷை தவிர நிறைய லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜ் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஒத்து வரல. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் UTF-8 அப்படிங்கிற ஒரு மெத்தடை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற என்கோடிங் மெத்தட் UTF-8. இது எல்லா லாங்குவேஜையும் எல்லா ஸ்பெஷல் கேரக்டரையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய. என்னதான் நம்ம UTF-8 மாதிரியான என்கோடர்ஸ் யூஸ் பண்ணாலும் சில விஷயங்களை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளோட்டிங்க்கும் டெசிமலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு நமக்கு தெரியணும். ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறது அப்ராக்சிமேஷன், டெசிமல் அப்படிங்கிறது ப்ரிசிஷன். ஸோ ஆல்வேஸ் ஸ்டோர் மணி ஆஸ் அ டெசிமல், நாட் ஆஸ் அ ஃப்ளோட். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதே மாதிரி தான் டெக்ஸ்ட்டும். நம்ம என்ன மாதிரியான டெக்ஸ்ட், என்ன மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறங்கிறத பொறுத்து அதனோட ரிசல்ட்டும் மாறும். எஸ்பெஷலி நீங்கள் டேட் அண்ட் டைம் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது பி வெரி கேர்ஃபுல். எப்பயுமே நீங்கள் டேட் அண்ட் டைமை UTC ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ணணும். இல்லை அப்படின்னா இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் கயாட்டிக் இன் சுச்சுவேஷன். பிகாஸ் நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. அதை கன்வெர்ட் பண்ணுறதுல நிறைய பிரச்சனை வரும். ஸோ UTC ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். 0s and 1s வச்சு டேட்டாவை நம்ம நிறைய ஃபார்மேட்டுக்கு மாற்றலாம். அதில் ரொம்ப முக்கியமான ஃபார்மேட் டேப்லர் ஃபார்மேட். டேப்லர் ஃபார்மேட் தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வைடாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபார்மேட். எஸ்பெஷலாக டிரான்சாக்ஷன் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இட்ஸ் ஈஸி டு அப்ளை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ். நீங்கள் ஒரு சம், அடிஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி என்ன மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஃபார்மேட்டில் இட்ஸ் வெரி வெரி ஈஸி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட எக்ஸல் ஷீட். எவ்வளோ ஈஸியாக நம்ம அதில் ஃபார்முலா போட்டுடுறோம். சரி, இந்த டேப்லர் ஃபார்மேட்டில் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று ரோ அப்படிங்கிறது என்டையர் ஈவெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒன்று. இன்னொரு விஷயம் காலம் அப்படிங்கிறது இந்த என்டையர் ஈவெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் அட்ரிபியூட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயம். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன், ஒரு ஆர்டர் டேபிள் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஆர்டர் டேபிளில் யார் ஆர்டர் பண்ணாங்க, ஆர்டர் ஐடி என்ன, எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்றது ரோ. இந்த என்டையர் டேபிளரில் ஆர்டர் ஐடிஸை மட்டும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா அது காலம். சரி, அது என்ன பிரைமரி கீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. பிரைமரி கீ அப்படிங்கிறது ஒரு என்டையர் ஈவெண்ட்டை ஒரு சின்ன யூனிக் கீ வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்க, உங்களுக்குன்னு எம்ப்ளாயி ஐடி இருக்கும். இந்த எம்ப்ளாயி ஐடி உங்களுக்கு மட்டுமே பொருந்தும். உங்களோட பேர் வேற ஒருத்தருக்கு இருக்கலாம். உங்கள் எம்ப்ளாயி ஐடி உங்களுக்கு மட்டுமே அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஐடியில் உங்கள் கம்பெனியில் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு என்டிட்டியை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான்
பிரைமரி கீ. இந்த பிரைமரி கீ தான் இந்த டேட்டாவை இன்னொரு டேட்டா கூட மெர்ஜ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எல்லா டேட்டாவையும் டேப்லர் ஃபார்மேட்டுக்கு தான் மாத்திர முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல ஒருத்தரே மல்டிபிள் ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி ஒரு டிரான்சாக்ஷனை நீங்க கேப்சர் பண்ணுவீங்க? இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லையா? ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்காக வந்தது தான் ஹைரார்கிக்கல் டேட்டா ஃபார்மேட். ஹைரார்கிக்கல் டேட்டா ஃபார்மேட் அப்படிங்கிறது ஒரு ட்ரீ ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேமிலி ட்ரீ இருக்கு. எப்படி அப்பா வந்து ஹெட், அது கீழே பசங்க, ஒய்ஃபு, ஸோ அதுல இருந்து செப்பரேட் பிரான்ச்சஸ். அதே மாதிரி தான் டேட்டாவும் நம்ம வந்து பிரிக்கிறோம். இந்த ஹைரார்கிக்கல் ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ அப்படின்னா ஆப்ஜெக்ட் வித்தின் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டர் ஐடியில் என்ன ஐட்டம் ஆர்டர் பண்ணாங்க, எவ்வளோ குவான்டிட்டியில் ஆர்டர் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். இந்த ஹைரார்கிக்கல் டேட்டா ஃபார்மேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஜேசான் ஃபார்மேட். ஜேசான் ஃபார்மேட் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக இருக்கிற ஒரு ஃபார்மேட். ஏன்னா இட் அலவுஸ் டு கிரியேட் ஆப்ஜெக்ட்ஸ் வித்தின் ஆப்ஜெக்ட்ஸ். ஈஸியாக ஒரு டேப்லர் டேட்டாவை இந்த ஹைரார்கிக்கல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடலாம். அதுவே ஒரு ஜேசான் ஃபார்மேட்டை அவ்வளோ ஈஸியாலாம் நம்ம வந்து ஒரு ஃப்ளாட்டனிங், அதாவது டேப்லர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட முடியாது. ஏன்னா இட் ஹேஸ் அ நெஸ்டட் டேட்டா. அடுத்ததாக இருக்கிற ஃபார்மேட் கிராஃப் அண்ட் நெட்வொர்க்கிங் ஃபார்மேட். சரி, இது என்ன ஃபார்மேட்? இது எங்கே யூஸ் பண்ணுறோம்? உங்களோட சோஷியல் மீடியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை உங்களுக்கு மேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்மேட். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லிங்க்டின். நீங்கள் லிங்க்டின் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒருத்தரோட ஃப்ரெண்டாக இருந்தீங்க அப்படின்னா இட் ஷோஸ் யூ ஃபர்ஸ்ட் லெவல் ஃப்ரெண்ட். இதுவே உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ஃப்ரெண்டாக இருந்தால் செகண்ட் லெவல் அப்படின்னு காட்டும். இதுவே உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட், அதாவது உங்களுக்கும் டைரக்ட் கனெக்ஷனே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேர்ட் அப்படின்னு காட்டும். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு ஃப்ரெண்டு, இவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா? தட்ஸ் வாட் திஸ் கிராஃப் ஃபார்மேட் இஸ். இந்த கிராஃப் ஃபார்மேட் சோஷியல் மீடியாவில் ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிராஃப் ஃபார்மேட் தான் இன்னைக்கு ஏஐலையும் நிறைய இடங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு நிறைய ஸ்பெசிஃபிக்கான டேட்டா பேசஸும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான ஃபார்மேட் டைம் சீரீஸ். இந்த டைம் சீரீஸ் அப்படிங்கிறது நம்மளோட டேட்டாக்கு ஸ்ட்ரக்சரல் மீனிங் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஃபுல் டே உங்கள் சிபியோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத ஒரு நம்ம கிராஃபாக பார்க்குறோம் இல்லையா? என்ன டைமில் பீக்குக்கு போச்சு, எந்தெந்த டைமில் அது ரொம்ப ஹையாக இருந்தது அப்படிங்கிறத ஈஸியாக ஒரு ஃப்ளாட் டயக்ராமாக, ஒரு சார்ட்டாக நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா? திஸ் இஸ் வாட் டைம் சீரீஸ். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இந்த டைம் சீரீஸ் டேட்டா டைப் தான் ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபார்மேட். நம்ம வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம், இல்லை கூகுள் மேப்பில் போயிட்டு இந்தியா மேப்பை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி பாசிபிள்? இதுக்கு உதவுறது தான் ஜியோஸ்பேசியல் மேப்பிங். இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு மேப் சிஸ்டமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சரி, இது எப்படி பில்ட் பண்ணுறாங்க? இது பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் லாங்கிடியூட் அண்ட் லேட்டிடியூட். அதை வந்து நம்ம ஸ்பேஷியல் ஜியோமெட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு அட்ரிபியூட்டை வச்சு தே கிரியேட் அ கோஆர்டினேட்டட் சிஸ்டம். அந்த சிஸ்டம் தான் நமக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு, மேப்பை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் ஐடென்டிஃபையும் பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி தான் ஜிபிஎஸ் மாதிரியான சிஸ்டமும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எப்படி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ஃபார்மேட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். பட் அது எப்படி அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக யூஸ் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்களேன். அந்த இமேஜ் கன்ஸ்ட்ரக்டட் பை பிக்சல்ஸ். ஒரு பிக்சல் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது? இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஆர்ஜிபி, அதாவது ரெட், ப்ளூ, கிரீன் கலரை பேஸ் பண்ணிதான் ஒரு பிக்சல் என்ன மாதிரியான கலரை காட்டணும் அப்படிங்கிறது டிசைட் ஆகுது. இப்போ அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் இந்த ஆர்ஜிபியை டிஃபைன் பண்ணுது. அதே மாதிரி தான் சவுண்டை நம்ம பொதுவாக ஹெர்ட்ஸில் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அந்த ஹெர்ட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதும் அதே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். இப்படி என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் வேணாலும் நான் டேட்டா கிரியேட் பண்ணலாம். ஆனால் நான் என்ன ஃபார்மேட்டில் கிரியேட் பண்ணுறேன், என்ன ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இந்த டேட்டாவை யாருக்கு அனுப்புறனோ அவங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்கீமா. ஸ்கீமா இஸ் அ கான்ட்ராக்ட் பிட்வீன் டேட்டா ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர். அதாவது
வீடு கட்டுறவருக்கும் கொத்தனாருக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட். வீடு கட்டுறவர் எனக்கு வீடு இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் கொடுப்பாரு. கொத்தனார் அதுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டுவார். இப்போ இந்த பிளான் சொதப்புச்சு அப்படின்னா வீடும் சொதப்பிடும். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேட்டாவுக்கும் அந்த ப்ளூ பிரிண்ட், தட் இஸ் ஸ்கீமா, இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மேக் ஷூர் யுவர் டேட்டா இஸ் இன் அ கரெக்ட் ஸ்ட்ரக்சர். சரி, இந்த ஸ்ட்ரக்சரை நான் எப்போ வேணாலும் மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்டா, உங்க வீட்டை எப்போ வேணாலும் நீங்க டிசைன் மாத்திக்க முடியுமா? முடியாதுல்ல. ஒன்ஸ் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை திருப்பி நீங்க இடிச்சு வேற மாதிரி ஆல்டர் பண்றதுக்கு ரொம்ப டைம், ரொம்ப காசும் செலவாகும். இதே மாதிரிதான் ஒன்ஸ் நீங்க ஸ்கீமா ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பிரேக் பண்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தி விலையை நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் காஸ்ட், இட்ஸ் அபவுட் டேட்டா லாஸ். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்கீமா சேஞ்சஸை ஹேண்டில் பண்ணணும். நான் ஸ்கீமாலாம் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த டேட்டாவை இன்னொருத்தருக்கு அனுப்பணும். அதை எப்படி அனுப்புறது? நான் பொதுவாக ஃபைலாக அனுப்புவேன். இப்போ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரியான ஃபைல் ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? 4 ஃபார்மேட்ஸ் ரொம்ப வைட்லி யூஸ்ட். அது ரொம்ப முக்கியமானது CSV. இது சின்ன அமௌண்ட் ஆஃப் டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபார்மேட். நம்ம ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது நெஸ்டட் டேட்டாவுக்கோ இல்லை லார்ஜ் வால்யூம்க்கோ இது ஒத்து வராது. அடுத்ததா ஜேசன். ஜேசன் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்த மாதிரி நெஸ்டட் டேட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃபார்மேட். மூணாவதாக இருக்கிறது பார்க்கே ஃபார்மேட். இந்த பார்க்கே ஃபார்மேட் நம்ம ஓப்பன் பண்ணி ஈஸியாலாம் படிச்சிட முடியாது. அதே மாதிரி இட் இஸ் நாட் ரோ பேஸ்ட், இட் இஸ் அ காலம்னர் ஃபைல் ஃபார்மேட். அது என்ன காலம்னர் ஃபைல் ஃபார்மேட்? அதாவது டேட்டா ஸ்டோர் பண்ணுறது காலம் வைஸ் தான் ஸ்டோர் பண்ணும், ரீட் பண்ணுறதும் காலம் வைஸ் தான் ரீட் பண்ணும். அடுத்ததாக இருக்கிறது ஆவ்ரோ. ஆவ்ரோங்கிறது ரோ லெவல் பைனரி ஃபார்மேட். அட் த சேம் டைம் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்ட்ரீமிங் டேட்டா. ரோ லெவல், காலம் லெவல், இது ரெண்டுல எது பெஸ்ட்? ரோ லெவல் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு என்டையர் ரோவையும் ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ரோவுக்கு மூவ் ஆகும். ஸோ இட்ஸ் கோன் பி ஈச் ரோ ஒன் அட் அ டைம். அதுவே காலம் அப்படிங்கும்போது இட் கேன் ரீட் என்டையர் காலம் அட் அ டைம். அதனால தான் காலம்னர் ஸ்டோரேஜ் ஃபார்மேட் இஸ் மச் ஃபாஸ்டர் அண்ட் கன்சியூம்ஸ் லெஸ் மெமரி. இந்த ஒரு ரீசன்ல தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில எங்கெல்லாம் பிக் டேட்டா ஹேண்டில் பண்றாங்களோ அங்கெல்லாம் பார்க்கே ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி டேட்டா லேக்ஸ், லேக் ஹவுசஸ்ல காலம்னர் ஃபார்மேட் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மெமரி ஆப்டிமைசேஷன் பிளஸ் ஸ்பீடு, இது ரெண்டுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரி, வாங்க ஒரு குயிக்கா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். அதாவது ரியல் வேர்ல்ட் டேட்டா அதை நம்ம UTF-8 யூஸ் பண்ணி என்கோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கிறோம். அப்படி அவுட்புட் எடுக்கிறது அது டெக்ஸ்டாவோ நம்பராவோ இல்லை டைம் ஸ்டாம்பாவோ இருக்கலாம். இப்போ அதை நம்ம ஒரு ஃபார்மேட்டுக்கு மாத்துறோம். அது என்ன மாதிரியான ஃபார்மேட்? டேப்லர் ஃபார்மேட்டா இருக்கலாம், ட்ரீ ஃபார்மேட்டா இருக்கலாம், இல்லை கிராஃப் ஃபார்மேட்டா இருக்கலாம். அதுக்கு நம்ம ஸ்கீமா செட் பண்றோம். அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் செட் பண்றோம். இந்த டேட்டா இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் செட் பண்றோம். அந்த ப்ளூ பிரிண்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் லேர்ன்ட் சோ ஃபார். இன்னைக்கு இந்த டேட்டா ரெப்ரசன்டேஷன்ல என்னென்ன மாதிரியான மிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் குயிக்கா பார்த்துருவோம் வாங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ரொம்பவே எல்லாரும் பிலீவ் பண்ற ஒரு விஷயம், CSV இருந்தா போதும், இட்ஸ் யூனிவர்சல் அப்படின்னு நம்புறது. ஆக்சுவலா இட் இஸ் நாட். CSVங்கிறது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங்க்கு மட்டும்தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவே நெஸ்டட் டேட்டானா இட் டஸ் நாட் சப்போர்ட். அதுவே ஜேசன் இருந்தா போதும், எல்லா டேட்டாவையும் இதுவே நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற இன்னொரு மெத்தட். என்னதான் ஜேசன் ஹைரார்கி, டேப்லர் ஃபார்மேட் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணாலும் இட் கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் மெமரி. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ த டேட்டா அனாலிசிஸ் வித் ஜேசன். இன்னொரு மெத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீமா அட் ஒன்லி ஒன்ஸ். நோ, ஸ்கீமா வில் எவால்வ் டைம் டு டைம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கீமாவையும் நம்ம டேட்டாவையும் நம்ம மாற்றி அமைச்சுக்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் லாஸ்ட் ஃபைனல் திங், ஃப்ளோட்ஸ் ஆர் ஃபைன். நோ, நாட் ரியலி. எல்லா டைமும் நம்ம டேட்டாவை ஃப்ளோட்டிங்கில் ஸ்டோர் பண்ணவே கூடாது. எல்லா நம்பரும் இஸ் நாட் ஃப்ளோட்டிங். ஸோ வி ஹாவ் டு ஐடென்டிஃபை ரைட் டேட்டா ஃபார்மேட்ஸ் ஃபார் நம்பர்ஸ்.
especially currency. What are core principles of data representation? Number one, interpretation is everything. Bits has no meaning without encoding. Structure dictates capability. அதாவது என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் அந்த டேட்டாவோட கேப்பபிலிட்டியும் அமையும். ஸ்ட்ரக்சர் டிக்டேட்ஸ் ஸ்பீட். என்ன மாதிரியான ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் அதனோட ரீடிங் கெப்பாசிட்டியும் மாறும். ஃபைனலி மீடியா இஸ் மேத். அதாவது இமேஜஸ், ஆடியோ, வீடியோ இது எல்லாமே ப்ரிசைஸ்லி கன்வெர்டட் டு ஜியோமெட்ரிக்ஸ் யூஸ்ட் என்கோடிங், நாட் ஜஸ்ட் மேஜிக். அடுத்த வீடியோவில் we will look at it how to store the data. அதாவது இந்த ஸ்கீமாவையும் ஃபார்மேட்டையும் எப்படி நம்ம ஒரு டேட்டா பேஸாகவும் டேட்டா வேர்ஹவுஸாகவும் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சியர்ஸ்.